ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. பக்கத்தில் ஹைப் இருக்குண்டா அதை டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேடா போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா. வியை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துருப்பீங்க. வீக் இது புரிஞ்சனால அவனும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தான் பார்ப்பீங்களா அப்படி இப்படின்ட்டு கூட சொல்லியிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்பெல்லாம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பாங்க பேசிட்டு. என்னங்கம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சாரிய ஒரு மாதிரி உங்கள் ஹிப்பில் குமிச்சு சொல்லியிருப்பீங்க. என்னை படுத்தி எடுக்கிறடா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கத்திட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. பி அவன் பெட்டை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் கண்டினியூடா நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. சாரியை ஒரு மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் நைட்டு கழட்டி போட்ட ட்ரெஸ் கிடக்கு. இது எப்படி போட்டு போயிடக்கூடாது. இதை எடுத்து எதுவும் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு என்ன அறிவில்லையா? ஒரு கேர்ளோட ட்ரெஸ்ஸில் எடுத்து துவைச்சிட்டு இருக்கான். வைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கையில் வச்சு சுற்றிட்டு ஐயோ இது லைட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா ஓகே தானே? யாருப்பா அப்படி பண்ணா சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் நல்லா இருக்கேன். ஆமாம் என்னோட அசிஸ்டன்ட் சொன்னா ஏதோ மேம் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க தான் உங்களை பார்த்துட்டு இங்கே வரவிடாம பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். யார் அது? அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில பாருங்க. அப்பா அது உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் சாரியை பிடிச்சிட்டு உங்கள் கையில் ஏற்கனவே ட்ரெஸ் இருக்குல்லடா அதையும் பிடிச்சிட்டு யாரோ பேசுகிறான் அப்படின்னு நிமிர்ந்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா எங்கள் கிளாஸ் மேம்ப்பா. கிளாஸ் மேம் என்னடா நைட்டு ஃபுல்லாமா? அதுப்பா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்ன பாசமாக பார்த்துக்குவாங்க. எனக்கு நல்லாவே டீச் பண்ணுவாங்க. எங்க நான் ஒரு மாதிரி அழுதுட்டு வந்தேன்னா நீங்கள் கையால் யாரு உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் ஹெட்டை கேக் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு நான் பேசலாமா அப்படின்ட்டு கையால் கேட்குறீங்க. இல்லை அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமாக பேசக்கூடாது அதான் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு கையால் சொல்கிறீங்க. ஓகே ஓகே அதான்ப்பா என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. நான் அழகிறத பார்த்துட்டு அப்படின்னு ஒன்று நீங்கள் இல்லைப்பா அதான் என்னை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரிப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஏண்டா நான் பேசியிருப்பேன்ல வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களை மாதிரியா இல்லை இவ இப்படித்தானா அப்படின்னு கேட்டிருப்பேன்ல. என்னம்மா எங்கள் அப்பாட்ட வத்தி வைக்க போகிறீங்களா? பத்தி வைக்கிறதுக்கு நீ என்ன கம்பி மத்தாப்பாடா? ஐயோம்மா எப்படிம்மா கட்டா சொல்கிறீங்க? என்ன கட்டா சொல்றனா? ஆமாம்மா நீங்களே பாருங்க கம்பி மத்தாப்பு அமைதியாக தான் இருக்கும். அதை உரசுனா தான் மேம் டப்பு டப்புன்னு வடிக்குமா. இது ஒழுங்கா பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேம் ஆபத்து இல்லாமல் இருக்கும். ஒழுங்கா பிடிக்கலன்னா கையில் காயம் படுமா. அப்படிதான்ண்ணா சைலண்டா இருப்பேம்மா. எப்போ எனக்குள்ள இருக்கிறது வெளில பிடிக்கும்னே தெரியாதுமா. என்ன பிடிக்குமா? ஏம்மா எப்படி சைலண்டா இருக்கேன். நீங்க பேசினா மட்டும்தான் டப்பு டப்புன்னு உங்ககிட்ட வெடிக்கிறேன் மேம். ஐயோ பொறுக்கி எப்படியே சொல்லுங்க மேம். எப்படின்னா இல்லை மேம் போறீங்கன்னே சொல்றீங்களே ஒரு நல்ல ஸ்டூடெண்டா போறீங்கன்னு சொல்லி பொறுக்கியாவே மாற்ற பாக்குறீங்க. ஐயோ இல்லை 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 பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க மேம். எதுக்கு மேம்? உனக்கு அறிவு இருக்காடா? ஏன் ட்ரெஸ் நான் எதுக்கு நீ வாஷ் பண்ற? என்ன மேம் நான் வாஷ் பண்ணாம என்ன நீ வாஷ் பண்ணாம என்ன மேம் அண்ணே அப்படி புது புது பாய மூடு. மேம் நீங்கள் போட்டிருக்கிறது நல்லா வாஷ் பண்ணி. ஐயோ வீ இது எதுக்கு மேம் எடுத்துகிட்டு போகிறீங்க? இது ஏன் ட்ரெஸ்டா இங்கே எதுக்கு போட்டு போக இதையும் எடுத்து வாஷ் பண்ண போறியா? உங்கள் அம்மா அப்பா பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? டா அப்பா அம்மா எல்லா நேரத்தில் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டியாந்து ஏய் இல்லை மேம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தியாடான்னு கேட்பேன். அப்படி சொல்ல வந்தேன். கொலப்பு வீ நீ ரொம்ப வாய் பேசுகிற. தைரியம் உனக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கூடயே பிறந்தது. இருக்கும் சரிடா இன்னைக்கு காலேஜ் டைம் ஆச்சு. என் அப்பா கால் பண்ணிட்டாங்க நான் கிளம்புறேன். ஆமாம் சரி நானும் கிளம்புறேன். ஓயில் குக் பண்ணிட்டு போயிருங்க. என்ன? ஆமாம் மேம் இதுக்கப்புறம் என்னால் குக் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன் குக் பண்ணிட்டு போங்க. என்னடா என்ன இந்த வீட்டுக்கு மெய்டாவே ஆக்கிடுவா? ஆமாம் மெய்டு வேணாமா? இந்த வீடே உங்களுக்கு சொந்தம்மா. இந்த வீடை எனக்கு சொந்தமாக்கி நான் மெய்டு ஆக்கலாம்ன்ற. என்னம்மா வீட்டுக்கு சொந்த கரையெல்லாம் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு இல்லை மேம் இந்த வீட்டை கூட உங்கள் பேரில் எழுதலாம்ட்டு. நீ ஏன் ரெண்ட்டுக்கு இருக்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பில்டிங்கவே நான் வாங்குறேன் உங்களுக்காண்டி. அப்பா சாமி நீ பாய் பேசி பேசி எல்லாத்தையும் மயக்கி வச்சிருவேன். தெரியுதாம்மா அப்பெல்லாம் என்ன மயக்க முடியாது. மயங்க முடியாதா? பார்க்கலாமா மேம்? சும்மா இருடா காலையிலே கடுப்பு ஏற்றிட்டு இருக்கா. கிளம்புறேன். சீரியஸாக மேம் என்னால் இதுக்கப்புறம் ஃபுட்லாம் ஆர்டர் கொடுக்க முடியாது மேம். நீங்கள் குக் பண்ணிட்டு போங்க. இது மேம் டயர்டாக இருக்குது. நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நான் சாப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் போல ½ ஆகும். இதெல்லாம் ஓவர் உனக்காண்டி நைட்டு. என்ன மேம் எனக்காண்டியா? நைட்டு எனக்கு வச்ச கேக்கு நல்லா திண்டுபிட்டு அதெல்லாம் தூங்கி நான் தரலாம் மேம்.
உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ விறகுகிட்ட என் மேலே படுத்த மாதிரி இருக்குமா. விறகுகிட்ட ஆமாம்மா, ஏதோ கழுதெல்லாம் போட்டு அமுக்கி நெரிச்ச மாதிரி இருக்குமா. அது இல்லைடா, அழுதுகிட்டே இருந்திருப்பேன்ல, அது டயர்டில் படுத்திருப்பேன். ஓ அப்படியாம்மா. இல்லை, இப்போ கூட வலிக்குதுமா. ஏதோ உருட்டுக்கட்டைய மேலே போட்டு அப்படி படுத்த மாதிரி. நான் உருட்டுக்கட்டையாடா, காலெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. என்னம்மா அமைதியா இருங்க. சரி சரி போ, நான் அதை பண்ணி வச்சுட்டு போகிறேன். இப்படியே ஈரமாக எடுத்துகிட்டு போகிறீங்களா? நான் இங்கேயே போடுங்க. எனக்காவது யூஸ் ஆகுமா? இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். இதான் லாஸ்ட்டு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. சொன்னால் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐஸ் வாட்டராக குடிச்சு காய்ச்சல் வந்து படுத்துக்குவேன். ஆனால் நிஜமாம்மா, அப்படி செத்து போகிற மாதிரி ஆச்சுன்னா என் சாவுக்கு ஒயன் மாம் தான் காரணம்னு சொல்லுவேன். அட பாவி, நான் யான்ட்டு என்ன மாட்டுட்டு சாகுறேன். ஆமாம், இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வந்துட்டு பாசம் காட்டுறது, நேசம் காட்டுறது நீங்கள் மட்டும்தான். என்னோட பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எங்கேயாவது போயிடுறாங்க கூட பாருங்க. நான் அழுதுட்டு வந்தேன்னு என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதெல்லாம் நினச்சா எனக்கு எவ்வளோ அப்படியா இருக்குமா. ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்தது வேற, ஆனால் நடந்தது வேற. சரி நீ போ. என்னாச்சு மேம்? ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, கிளம்பு. கழிச்சிட்ட மேட்ச்சு நான் குக் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் பேக் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூம் விட்டு வெளில போயிட்டீங்க. நீங்கள் போகணுன்னு ஷர்ட்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் வேகமாக அந்த கிச்சனில் தான் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போவோம், சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி எதுவும் மேகி என்னமோ இருக்குது அதை மட்டும் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க. நபி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே அவன் ஃபோனில் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இங்கே குக் பண்ணுறது, டைமை பார்க்குறது, கேட்குது ஒரு மாதிரி தொடச்சிட்டு உங்கள் சாரியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி சொருகிக்கிட்டு என்னமா பண்ணுறீங்க? ப்ரெஷ் பண்ணலை, டெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சு டைனிங் டேபிள் வச்சுட்டு அவனுக்கு வாட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சிச்சு. உங்கள் பேக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அந்த ஃபோனோட அவன் ரூமுக்கு வரான். இங்கே நீங்கள் கீழே பார்க்கிங் ஏரியா இருக்குல்லடா, அங்கே தான் போய் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. காலிங்கில் அடித்தான். உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்னிங்கே உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க, அவன் இந்த ஸ்டடி கிளம்பிட்டாடி வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. உங்கள் அம்மா ஒரு மாதிரி கண்ணு அப்படின்னு திட்டுறாங்க. ஜாலியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஆனால் உங்களை பேசவே விடாமல் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏடி சொல்ல மாட்டியா, கால் பண்ண மாட்டியா, ஃப்ரெண்டா இருந்தால் கூட கால் பண்ண மாட்டியா? எத்தனை மணிக்கு? அப்பா நானும் பயந்துட்டு தெரியுமா, என்னாச்சோ ஏதாச்சோ. காலேஜ்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா ஸ்டாப் சாரிம்மா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்தோன்னா அப்படி பேசிட்டே அப்படியே போயிட்டோம்மா. சாரிம்மா, எனக்கு சத்தியமா டைம் போனதே தெரில. சாரி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. கால் பண்ணேன், போலீஸ் வரைக்கும் போயிட்டீங்கம்மா. என்னடி, நானும் அப்பாவும் எப்படி திரும்ப பயந்துட்டோம். எனக்கு எதாவது ஆயிடுச்சோ என்ன ஆச்சோ, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, எது நீ நினைக்கிறது அப்படின்ட்டு உங்கள் அம்மா எமோஷனலாக பேசணும். உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு சாரிம்மா, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் சொல்கிறீங்க. சரி ஓய், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் கார்டு ஜெஃபர் வீட்டுக்கு நானும் அப்பாவும் போகிறோம். சரிம்மா. ஜெஃபருக்கு கால் பண்ணி என்ன? அவரும் பயந்துட்டாருடி. கால் பண்ணி பேசணும். அதான் அமைதியாக இருந்தார். அவர் உனக்கு பேசுகிறேன்னு சொன்னார். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும்னு விட்டுட்டாரு. போயேன் சொல்லியிருந்தேன். அப்பாவும் நானும் பின்ன அங்கே ஸ்டே பண்ணுறாங்களா? நாங்கள் வேணும் வெட்டிங் கார்டு. இல்லைம்மா, நான் இப்போ தான் அவங்கள ட்ரெயினில் விட்டுட்டு வந்தேம்மா. ஏன்டி என் வீட்டுக்கு கூட்டி வந்துருக்கலாம்ல? இல்லை, அது ஏதோ என்னடி? இல்லைம்மா, ஏதோ என்ன சொல்கிறது, அவங்க அங்கிள் வீடு எங்கள் பக்கத்தில் ஏதோ ஸ்டாப் இருக்காம்மா, அங்கே போகிறோம்னா 1 வீக்கா. அப்போ நம்ம அங்கே இல்லைம்மா, அங்கே போயிட்டு அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்களுங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறோம்னாலுங்க 3 நம்பர்ஸ் தாம்மா. அதான் நம்ம 1 வீக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே நம்ம வெட்டிங் கார்டு கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அங்கங்கே கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குல்லம்மா. நானும் அங்கிள் ஆண்டியெல்லாம் பார்க்கலாம்ல. சரிடி, அதுக்கு ஏன் உளறிட்டு இருக்க? ஒயன் அப்பா, என்னடி பிள்ளைய நிற்க வச்சுட்டே பேசிட்டு இருக்க? நீ காலேஜ் போறியோட இல்லை? ஆமாப்பா, காலேஜ் போகணும். சரிடா, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பு. நில்லடி. என்னம்மா? இந்த சாரி இது வேற சாரி கட்டு போன, இது அன்னைக்கு ஏதோ நனைஞ்சிருச்சு ட்ரெஸ். செம்மையாக மாட்டிக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில. அம்மா, அது அது ஈரமாச்சு இல்லைம்மா, ஸ்டாஃப் ரூம்லேயே போட்டுட்டேன். அதையே தூக்கிட்டு வரணுன்ட்டு
அதான் ரெஸ்ட் ரூம்லேயே இருந்துச்சுமா. அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ நீ போட்டிருந்த ட்ரெஸ் இந்த பேக்கில் இருக்குமா. நேற்று ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அங்கே ஹோட்டலில் இருந்தல்ல, அங்கே மாற்றிக்கிட்டேன். ஓ, இங்கே பாருவேன், அங்கங்கெல்லாம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ம் ம் சரிம்மா. அம்மா, வேகமா ஸ்டெப்பில் ஏறி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பேக்கை வச்சுட்டு அப்படியே பெட்டில் பொத்துன்னு படுக்கிறீங்க. ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஏற்கிறது. 2 தடவை உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டீங்க. ரொம்ப பயமாகவும் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. உங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே சொல்லுவீங்க. அன்னைக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் என்னன்னே தெரில, அவ்வளோ பெயினோட ஒரு மாதிரி அப்படி வந்திருப்பீங்க. இன்னைக்கு இப்படி போய் சொல்லிட்டீங்க, உங்கள் அப்பாட்டையும் சொல்லிட்டீங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சீரியலை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. எந்திரிச்சு உங்கள் ஃபோன் எடுத்தா நீ தான் கால் பண்ணுறான். ஐயோ, இப்போ தான் வந்தேன். எங்கள் வீட்டுக்கு எல்லாம் சமாளிச்சுட்டு இவனுக்கு என்னவா உயிர் எடுக்கிறான். ஹலோ, என்னடா? என்னம்மா? ஃபுட்லாம் கடமைக்கு குக் பண்ணியிருக்கீங்களா? டேஸ்டே இல்லை. என்ன அடி வாங்க போடும். இப்போ தான் வீட்டுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாதடா. உங்க பண்ணி வச்சுட்டு வந்தா எது கோளாறு சொல்லிட்டு இருப்பியா? என்னம்மா ஜினாரிக்கு போல ஃபோனை வை, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும். வீட்டில் என்ன கூட்டிகிட்டு வரல போ, அது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க. எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்கு. காலேஜுக்கு போமா வேணாமான்னு தோணுது. ஐயோ, ப்ரொஃபஸர்ட்டு பிரின்ஸ்பல்ட்டெல்லாம் யார்ட்டையுமே சொல்லாமல் வந்துட்டேன். நான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரில. எடுங்கம்மா, நான் வேணா சொல்லி சமாளிக்கிறேன். என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணாங்க வேன் மேம், எதுவும் சொல்லாதீங்க. அட்டி வாங்க போற எல்லாம் எனக்கு என்ன நினைக்க மாட்டாங்க. என்னம்மா நினைப்பாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னு நினைப்பாங்க. நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கியா? நீ அதான்டா புதுசு தானே, பைத்தியக்கார. அப்படித்தான் பைத்தியம் மாதிரி உழங்கிட்டு இருப்ப. எனக்கு ஒன்றும் தெரில பி, நீ சின்ன பையனாக தான் இருக்க. நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல அது அப்படித்தான் இருப்போம். அடுத்தனம்மா காலேஜ் கிளம்பு, நான் பார்க்குறேன். நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. நான் விளையாட்டு பையன், சின்ன பையன், ஊசு பையன் இருக்கு. பொண்டாட்டி உன் புருஷன் இருக்காடத பார்த்தது இல்லையே? பார்த்துருக்கடி. ஸ்கூலில் சும்மா அப்படி பம்புற மாதிரி ஒன்று அலைய விட்டு, புலம்ப விட்டு, கதற விட்டு, துடிக்க விட்டு, நான் உள்ள விட்டு அப்படி பண்ணியும் புருஷனை இப்படி திட்டுறியே, அதுலேயும் சின்ன பையன்றியே. இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்ட்டு தெரியாதாடி பொண்டாட்டி? சொல்லுடி, சொல்லிச்சலாம். அன்னைக்கு நைட்டு இப்படி ஆசைய காத்துல சும்மா தூது மாதிரி விட்டல தாங்க. நாடா உன் டாடி ஒன்று இப்போ தெரியலையோ? ஏய், ஏன் பொண்டாட்டிக்கு தாங்க தெரியாம இருக்குமா? இப்போ இருக்குது வி, அதாவது விளையாட்டு பையன். அப்பா அவளை பயமுறுத்து விளையாண்டுட்டு இருக்கான். இதுவே தாங்கிட்டு தெரிஞ்சா என் பொண்டாட்டியோட நம்ம அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே. செத்து கீழே விழுந்துட்டு கேம் கண்ணை முடிச்சு பாப்பா. நேரில் இருக்குது என் புருஷன் தாங்கா இந்த போரிக்கியா எடி வந்துட்டானா அப்படின்ட்டு அத்தா அப்பா முன்னாடி சிரிச்சுட்டு நிற்கணும் தைக்கோ மாதிரி. அது எப்படி சும்மா கையெல்லாம் சும்மா டப்புன்னு அடிச்சுக்கணும். புருஷனை பார்த்து நீ மட்டும் தான்னு தெரிஞ்சா போதும். பொண்டாட்டி கோப்படுற மாதிரி அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். கொத்தா அப்படி செத்து நட்டுங்கி கீழே விழுந்துருவா. பொண்டாட்டி ஃபோனை வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. என்னமோ காலை வச்சு கேட்டுகிட்டே இருக்க. அவ்வளோ எங்கள் இப்படி இருக்க சுத்த ஏண்டா அமைதியாக நிறுத்தி வச்சுருந்தேன். எல்லாம் மச்சான், நான் பொண்டாட்டி தான், அவளை என்ன கதற விடணுமே, அதான் என்னைக்கு கதறுவான்னு நினைக்கிறேன். கதறணும். நேற்றே கதற விட்ட மாதிரி என்னான்னு பண்ணாத மாதிரி விட்டேன். என்னையெல்லாம் தயங்க இருக்கக்கூடாதுப்பா. புருஷன் பொண்டாட்டி கூட விளையாட ஆரம்பிக்கணும். பொண்டாட்டி சும்மா பயத்தில் புருஷனுக்கு பணிவா அடகமாக ஒடுக்கமாக அடங்கி போகிற பொண்டாட்டியாக இருக்கணும். என் பொண்டாட்டி அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கா. கொழுப்பு பூரா வாயில் வச்சுருக்கா. உறிஞ்சி எடுக்கணும். எடுக்க தானே இருக்கேன். சரி, எனக்கு கஷ்டமாக இருக்கு. என் பைக் இல்லாமல் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இருங்க. கேப்பில் போகிற மாதிரி இருங்க. கேப்பில் போகிறதுக்கு தயங்காவியா? ஐயோ, என் பேரு தாங் அப்படின்றதோட வி
வீன்றது எப்படி இருக்குன்னா, விளையாட்டு பையனாக இருந்தாலும் என் பொண்டாட்டி கூட புருஷன் விளையாட்டை ஆட முடியலை. ஆடுறேன் சும்மா அப்படியே ஷார்ட்டே வச்சு அப்படியே இழுத்து விட்டா சும்மா என் பொண்டாட்டி சிக்கு 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 சிக்குன்னு சுற்றிக்கிட்டு விளையாடணும். லைக்கா தூக்கி எப்படி சுற்றுறா நான் பார்த்துட்டு இருக்கணும். பாப்பா எங்கிட்ட நீங்கள் ட்ரெஸ்லாம் அந்த எடுத்துருப்பீங்களடா, அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்கத கழட்டி போட்டு டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் வாஷ் பண்ண அவ்வளோதான் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. மிரர் பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸை பார்த்தா அந்த பொட்டு எதுவுமே இல்லை. இது மழையிலே நல்லா நனைஞ்சு லைட்டாக இருந்திருக்கும். அப்புறம் மார்னிங் அவ்வளோவா இல்லை. ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பீங்களா, அதாவது வீட்டில், அதனால சுத்தமாக இல்லை. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா கூட உங்களை எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கல. மார்னிங்கே மிரரில் பார்த்துருப்பீங்க. உங்களை பார்த்துட்டு கபோர்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன ட்ரெஸ் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தா உங்கள் பேக் இருக்குது. இதை வாஷ் பண்ண போடவே இல்லையா? ட்ரிப்பு போயிட்டு வந்தால் அப்படியே இருக்குது. அம்மா கூட ரூப்புக்கு வரலையா? சரி, இன்றைக்கி வந்து அம்மாவை வாஷ் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு கபோர்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. டர்ன் பண்ணி உங்கள் பேக்கை பார்க்குறீங்க. அந்த பேக்கில் வேமா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ்லாம் இருக்கும்லடா, வேமியமாக அதெல்லாம் எடுக்கிறீங்க. இங்கே தான் வச்சேன், எல்லாம் எடுத்து போடலை. அந்த ட்ரெஸ் ப்ளவுஸோடு வந்து உங்கள் தாலி விழுகுது. இது தாலி வெறுப்பும் கோவமா அதை எடுக்கிறீங்க கையில். தூக்கி போட மட்டும் எனக்கு, ஏன்னா நீங்கள் தூக்கி போடணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒன்று உங்களை தடுத்துருது. இந்த பொறிக்க மாதிரியே இந்த தாலி என்ன கடுப்பேத்துது, வெறுப்பேத்துது. என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு உங்கள் பேக் இருக்குல்லடா, வேகமாக போய் அவங்க பேக், அதாவது நீங்கள் காலேஜ் கொண்டு போவீங்கள, உங்கள் ஹேண்ட்பேக் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பைசா கொஞ்சம் ஏதாவது வச்சுருப்பீங்களாடா, அந்த சிப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிறீங்க. பாரு, ஒன்று நட்டு ரோட்டில் தூக்கி போடுறேன். அந்த சிப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த பேக்கை ஒரு மாதிரி கோவத்தோட அந்த பெட்டில் தூக்கி போடுறீங்க. உங்கள் கப்போர்டில் இருக்க ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து ஒரு கோவமாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இந்த பேக்கை அடிக்கடி பார்க்குறீங்க. என்னைக்காவது கண்டிப்பாக தான் நான் தூக்கி போடலைண்ணா, என் பேர் ஒயன் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தோட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பேக் ஃபோன் எடுத்துகிட்டு கீழே தான் வாரீங்க. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஏங்க உங்கள் பொண்ணு இன்னும் வரவே இல்லை, காலேஜ் வேறு போகிறோன்னு சொன்னான். நம்ம வேறு சீக்கிரம் போகணும். அவங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற இங்கே தெரிஞ்சவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் நம்ம ரிலேட்டிவ் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கும். சரிடி, வருவாள்ல. எங்க 8 மணி ஆச்சு, உன் பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி, ஜெஃபர் வீட்டுக்கு போகல, உங்கள் பொண்ணையே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். விடுடி, நேற்றே டயர்டாக வந்தா, மார்னிங் டயர்டாக வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு லீவ் போடவே மாட்டான். அது உண்மைதான். இன்னைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் தான், என்னன்னே தெரில, அன்னைக்கெல்லாம் லீவு போட்டிருந்தா. உங்கள் பொண்ணு வந்துட்டா. என்ன உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க, ஏதோ முணங்கிக்கிட்டு வர்ற மாதிரி. என்னடி முணங்கிக்கிட்டு வர? இல்லைம்மா, டைம் ஆச்சு, அதான். இப்போ லீவு போடலாம் இல்லடி? அம்மா சரிவா. நீங்கள் அப்பா வீட்டில்? என்னடி மறந்துட்டியா? என்னம்மா? என்னடி சொன்னோம்? இன்னைக்கு ஒன்று வெட்டிங் கார்டு கொடுக்கறதுக்காண்டி ஜெஃபர் வீட்டுக்கு போகிறோம். சாரிம்மா, நான் மறந்துட்டேன். சரி. இல்லைம்மா, நான் ஃபுட்லாம் எனக்கு வேணாம், டைம் ஆச்சு. அடிக்கடி சொல்ல மாட்டேன், ஃபுட் சாப்பிடாம போக்குறதுப்பா, டைம் ஆச்சு. அப்படின்ட்டு நீங்கள் டைம் டேபிள் உட்காருங்க. கொடு. உங்கள் பேக்கை வாங்கிட்டு, எப்பயுமே உங்கள் பேக்கில் அவங்க தான் ஃபுட்லாம் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பேக்கை பார்த்துட்டு ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா, என்னடா இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரிலேட்டிவ்லாம் வெட்டிங் கார்டு கொடுக்க போகணும், எப்படா லீவ் போடுற அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் வீக் போகலாமாடா? அது என்னடா? இல்லைப்பா, ஜெஃபர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வெட்டிங் கார்டு கொடுக்கணுன்ட்டு. சரி, இந்த வீக் அவர் கூட போ, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊருக்கு போகணும். உங்களுக்கு ஜெஃப்பும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வெட்டிங் கார்டு கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஹெட்டை ஆட்டியிருப்பீங்க. சரிப்பா. சரிடா, கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் இருக்குல்ல, ரெஸ்ட்டு லீவு கேட்டுடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. அச்சோ, உங்கள் அப்பாவும் நீங்களும் பார்க்குறீங்க. என்னம்மா? உன் பேக் வந்துருச்சுடி. என்னம்மா? எனக்கு பிடிச்ச பேக்மா. சரி விடு, அம்மா பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுறேன். சரி போங்க, சீக்கிரமா, டைம் ஆச்சு. நீ சாப்பிட்றதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருவேண்டி. சரி, நீங்களும் ஃபுட் சாப்பிட்றீங்க,
அம்மா. உங்க அம்மா திரும்பி பாக்குறீங்க. அவங்க போறாங்க. அம்மா இல்ல. இல்ல, இல்ல. அம்மா என்ன பண்ற? என்னடி? அப்புறம் போ. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுர்றேன். உங்க பேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழ வச்சுட்டு இருக்காங்க. ஆமாமாமா. இல்ல, இல்ல நான் ஓயன் என்னடா? அம்மா எடுத்துக்கிட்டு நீ சாப்பிடு. அ இல்ல, இல்லப்பா. உங்களுக்கு பயம். எல்லாம் எடுத்து வைக்கல. அந்த தாலி இருக்கும். கேட்டா என்ன சொல்றது? ஆ ஹேங் கட்டுனது. இத தூக்கி போடாம இன்னைக்கு தூக்கி போடலாம்னு நெனச்சா, இத பார்த்து என்ன நெனைப்பாங்க? அப்படி தோணுது. ஆமாமா நான் தான் பார்த்துக்கிறேன். ஓயன் போய் சாப்பிட்டு போ. என்னடி நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்க பேக்க கொண்டுகிட்டு போறாங்க. அம்மா அது ஒன்னும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்த மாரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுர்றேன்டி. உங்க அம்மாவோட ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க வேகமா சாப்பிடுறீங்க. உங்க அப்பாவும் சரிடா சாப்பிடு. இந்த மாரி லீவ் போட்டுரு அப்படின்ட்டு உங்க ஷோல்டர் ஒரு மாரி டேப் பண்ணிட்டு, அவரு அந்த ஹால் இருக்குல்லடா, அங்க போய் உட்காந்து ஒரு மாரி சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மெயில் இதெல்லாம் ஆஃபீஸ் விஷயமா. இங்க டக்கு டக்குன்னு சாப்பிடுறீங்க. ரொம்ப பதட்டமாகுது. உங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு அவங்க கபோர்ட ஓப்பன் பண்ணி ஒரு பேக் தான் எடுக்குறாங்க. நல்லா எனக்கு எடுத்து வச்சது இப்போ ஓகேவா இருக்கு. அத எடுத்து வச்சுட்டு அவங்க ஜிப்ப ஓப்பன் பண்ணி, அதில நீங்க மேக்ஸிமம் என்ன வச்சிருப்பீங்கன்னா, பென், ஒரு கர்ச்சீப், ஒரு குட்டி டைரி. ஏதாவது நீ கிளாஸ்ல ஏதாவது பண்ணா, அத நீங்க நோட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்க ஐடி கார்ட், உங்க சேவிங் மணி, அப்புறம் இன்னொரு குட்டி பர்ஸ் மாரி இருக்கு. அது கொஞ்சம் சில்லற இந்த மாரி இருக்கும். அப்புறம் காலேஜுக்கு தேவையான ஒரு ஏதாவது திங்ஸ் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு இங்க சாப்பிட முடியல. உங்க அம்மா ஒண்ணு ஒண்ணா எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு, குப்பைய மொதக்கொண்டு இதில தான் வச்சிருப்பா போல. எடுத்து போட கூட ஆ இதென்ன? பாக்ஸு. அத எடுக்குறாங்க. அது அல்வா பாக்ஸ். இது என்ன? அப்படின்ட்டு அத ஓப்பன் பண்றாங்க. அல்வா? அம்மா உங்கள திரும்பி பார்க்குறாங்க. ஏய்! இது என்னடி? அல்வா? அது பிரசாதமா? கோயில் பிரசாதம். என்ன? கோயில் பிரசாதமா? என்னடி சொல்ற? அல்வா யாராவது கோயில்ல குடுப்பாங்களா? ஆ ஆ ஆ குடுப்பாங்கம்மா. இங்க இருக்க கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன். அங்க சுண்டல், இந்த மாரி பொங்கல், அப்புறம் சாதம் இந்த மாரி தான் குடுப்பாங்க. என்னடி அல்வான்னு சொல்லிட்டு இருக்க? அவன் தானே சொன்னான். ஆமா, நீ எப்ப கோயிலுக்கு போன? அ நான் நான் போலம்மா. எங்க ஸ்டாஃப் மேம் ஒருத்தவங்க போனாங்க. அவங்க போகல. அல்வா குடுத்தாங்க. அதான் அ நான் நேத்து ஃப்ரெண்டு கூட போகல. அ மறந்துட்டேன். அ சாரிம்மா. அ அஸ் ஒரு மாரி பதட்டத்தோட உங்க அம்மா கிட்ட வாரீங்க. புதுசா இருக்குடி. எந்த கோயில்னு சொல்லு. அம்மா அடுத்து நானும் போறேன். அ ஆ சரிம்மா. அதுக்கேண்டி பதட்டமா இருக்க? ஸ்மெல்லு நல்லா இருக்குடி. அப்புட்ன்னு உங்க அம்மா எடுத்து சாப்பிட போறாங்க. ஆமா, ஆமா. என்னடி? இல்ல, இல்ல. இது எ எ எ எ எனக்காண்டி ஸ்பெஷலா சாமி கும்பிட்டாங்களா? அது கும்பிட்டவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா? என்ன? ஆமாம்மா. நான் ஒரு மாரியா இருந்துகிட்டே இருந்தேனா, அதனால எனக்கு அ வேண்டிக்கிட்டாங்களா? என் மனசுல இருக்க அ ஏதோ கஷ்டம்லாம் சரியாயிரணும் அப்டின்ட்டு. எனக்காண்டி வேண்டிக்கிட்டாங்களாம்மா. அதனால நான் தான் சாப்பிடணுமா? இது என்னடி புதுசா இருக்கு? வேண்டுனவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்டின்ற மாரி. ஆ ஆமாம்மா. அப்படித்தான் அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க. சரி, ஹல்வாவே ஸ்பெஷலா தெரியுது. இதுல பண்ணவங்க தான் சாப்பிடணும். இது அத விட ஸ்பெஷலா இருக்கு. ஆனா ஒயன் இந்த அல்வாவ நான் ஏற்கனவே சாப்பிட்ட மாரி எனக்கு தோணுது. அதுவும் உங்க அப்பா வாங்குன மாரி எனக்கு தோணுதுடி. ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இல்லம்மா. அப்படிலாம் இருக்காது. சரி, இந்த பொடி. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஆமாம்மா. இது நானே வச்சுறேன். ஒயன் நான் வைக்கிறேன்டி. இல்ல, இல்லம்மா. நீங்க பேக் எடுங்க. நான் இதுல இருக்க திங்ஸ்லாம் எடுக்கிறேன். ஐயோ! ஒயன் உனக்கு லஞ்ச் வேற நான் எடுத்து வைக்கணும். அதாம்மா. நீங்க எடுத்து வைங்க. நான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நானே பார்க்குறேன். ஆமாமாம்மா. ப்ளீஸ் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரி எடு. இந்த பேக்க நான் ஒரு மாரி தொடச்சிட்டு இருக்கேன். உள்ளயே இருந்துச்சு. சரிம்மா. உங்க அம்மா அந்த புது பேக் எடுத்து ஒரு மாரி தொடச்சிட்டு, உள்ள ஒரு பேப்பர்லாம் வச்சிருப்பாங்களாடா, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேகமா அந்த சில்லற போட்டிருப்பீங்களடா, அத ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி நடக்குது? உங்க அம்மா பார்க்குறீங்க. ஒரு மாரி பயமா இருக்கு. அவங்க உங்கள திரும்பிக்கிட்டு அதாவது அத கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டா இருக்கீங்க. எப்படி என்ன பண்றது? எத எப்படி ஒளிச்சு வைக்கிறதுன்ட்டு ஒரு மாரி பயமா இருக்கு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு குடு. இத நீ பண்ணு. நான் பார்க்குறேன். இல்ல இல்லம்மா. நானே பண்றேன். நீங்க ஒரு மாரி திரும்பி என்னடி? இல்லம்மா அந்த டேபிள் எடுத்து வைக்கிறேன். சரி அப்படின்ட்டு நீங்க அங்கிட்டு திரும்பி அந்த தாலி எடுக்குறீங்க. எங்க ஒளிச்சு வைக்கிறது? என்ன பண்றது தெரியல. கையில வச்சிருக்கீங்க. குடு வை. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ! என்ன? உங்க ஷோல்டர் திருப்புறாங்க. அதுல நீங்க அந்த தாலி எடுத்து உங்க ப்ளவுஸ்க்குள்ள போட்டுக்கிறீங்க. ஏய் என்ன? ஒண்ணும் இல்லம்மா. இந்தா இத புடி. எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு ஃபோன் சவுண்ட் மாரி இருக்கு. நீயே படு.
இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். கேட்குறாளா? எனக்கு இன்னும் வேலை வச்சுட்டு இருக்கா பாரு. எவ்வளோ நேரம் வச்சிருந்த பேக்கை. ஆமாம்மா சாரிம்மா. என்னங்க உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு இதை மட்டும் நான் பண்ணுறேடி, நீ அதை மட்டும் லஞ்சு மட்டும் எடுத்து சரிம்மா. பெரிய ப்ரீத்தை எடுத்துட்டு நீங்கள் வெளில போகிறீங்க, உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட டச் பண்ணுறீங்க, இப்படியும் அம்மா பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனில் போய் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு வரையில உங்கள் அம்மா இந்தடி ரெடி ஆயிடுச்சு, ஃபுட்லாம் எடுத்து வச்சா இல்லை வெறும் டிஃபன் பாக்ஸா, நீ அப்படி பண்ணாலும் பண்ணியிருப்பா. மாமா இல்லைம்மா எடுத்து வச்சுட்டு எனக்கு டைம் ஆச்சு, கொடுங்க நான் கொண்டுட்டு போகிறேன் கொடு. உங்கள் அம்மா டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னடி ஃபுட் கம்மியாக இருக்குது, போதும்மா சாப்பிட முடியல, வேஸ்ட் என்னால் பண்ண முடியலம்மா. ஒரு நாளைக்கா சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மா அந்த ஃபுட்லாம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு இங்கே பாரு ஓயன், இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ்லாம் கொடுக்கணும். அம்மா அப்பா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வந்தாலும் காஃபி போட்டு குடிச்சிட்டு நீ குக்கெலாம் பண்ண வேணா, ரெஸ்ட் எடு. சரிம்மா. நீங்களும் வெளில போகிறீங்க, ஸ்கூட்டி ஆன் பண்ணிவிட்டு காலேஜ் தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் டைம் வாட்ச் பார்த்துட்டு காலேஜுக்கு போகிறீங்க. ரொம்ப டைம் ஆச்சு இன்னைக்கு, ரொம்ப டைம் ஆச்சு. இதோட நான் 2வது டைமாக லேட்டாக போகிறேன். காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே போயிட்டுருக்காங்க. எல்லாம் டோட்டலாக கம்ப்ளீட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அப்பா. பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் வேகமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு கீயெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அங்கே 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்தா குட் மார்னிங்கிறாங்க. குட் மார்னிங். என்ன மேம் லேட் ஆயிடுச்சா? ஆமாடா. மேம் நீங்கள் நம்ம கிளாஸ் தான், என் பேக் வச்சுட்டு நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போய்ட்டுறேன். ஓகே மேம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரின்ஸிபல் ரூமுக்கு தான். என்ன நேற்று நீங்கள் சொல்லாமல் வேறு போயிட்டீங்க, எல்லாம் பயந்துருப்பாங்க. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணி அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் கோவத்தில் அப்படி போயிட்டீங்க. ஸ்டாஃப் ரூமில் போனால் ஃபோன் நாக் பண்ணுறீங்க, அவங்களும் கூப்பிட்றாங்க. உங்களை பார்த்தோன்னு மேம் சாரி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஏதோ வேறு ரீசன் அப்படின்ட்டு. என்ன ஒயின் இப்படிதான் பண்ணுவீங்களா? நாங்கள் பயந்துட்டோம். அதுவும் எப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவீங்க, இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் சொல்லி சமாளிச்சுட்டு சாரி மேம் கேட்குறீங்க. ஓகேடா அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. வெளில வந்து ஒரு பெரிய ப்ரீத்தா எடுக்கிறீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அந்த கிளாஸே ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருக்கு. உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. நம்ம கிளாஸா எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு, பார்க்கலாம் அப்படின்ட்டு விண்டோ சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, எல்லாம் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங். என்னாச்சு? எல்லாம் என்னாச்சு மேம் கேட்குறாங்க. இல்லை எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா அதே கிளாஸ், என்ன சைலன்ஸ்? எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஃபேஸ் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சைடாக வி எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் இல்லை. இல்லை ஆனால் பரவாயில்ல சொன்னா வீட்டில் இருக்கணும், இல்லை கிளம்பிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட்டா சந்தேகமா அப்படி இருக்கு. உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ரெஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. யார் வர்றாங்க வரல அப்படின்ட்டு. ரூபி நேம் வந்தோன்னே அவளை பார்க்குறீங்க. அவளை பார்க்கையில் உங்களுக்கு நேற்று சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவள் ப்ரெசன்ட் மட்டும் சொல்லிட்டு அவள் உங்களை பார்த்து கூட சொல்லாமல் அவள் உட்காந்துக்கிட்டா. நிறைய பேத்துக்கு அப்படி தான் ப்ரெசன்ட் போடுறீங்க. வி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க இன்னைக்கு வி வரலையான்ட்டு. இல்லை மேம் வி வந்துட்டான். அப்போ எங்கே? பிரின்ஸிபலை பார்க்க போகிறோம்னு சொன்னா மேம். பிரின்ஸிபலா? நான் அங்கேருந்து தானே வரேன். சரி அப்போ வந்துட்டான்ல. வந்துட்டா மேம். நீங்களும் ப்ரெசன்ட் போடுறீங்க. கமின் மேம். திரும்பி பார்க்குறீங்க, அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் ஒரு ஸ்மைல் பண்ணுறான். எங்கடா ஊர் சுற்றிட்டு வரேன்? ஊர் சுற்றிட்டு வரேன் மேம். பிரின்ஸிபலை பார்த்துட்டு வரேன் மேம், சொல்லிட்டு தான் போனேன். அவன் சொல்லிட்டு உன்னை பார்க்குறான். நான் சொல்லிட்டுன்ட்டு அவன் சொல்கிறான். என்னடா போய் சொல்கிறியா? நான் அங்கேருந்து தான் இப்போ வரேன். மேம் ப்ராமிஸ் மேம். அங்கே போயிட்டு மல்லிகா மேம் கூப்பிட்டாங்க மேம், அதான். என்ன அப்படின்ட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் கண்ணால் ஒன்றும் இல்லை அப்படின்றான். ரூபி வியை தானே பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவனால் பார்க்க முடியல. பட் வி மட்டும் கண்ணால் என்னமோ சொல்கிறான். அது அவனுக்கு புரியலை, ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்கா. சரி உள்ளவான்ட்டு அவனும் போய் அவன் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். நேற்று யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தனோ அவங்கெல்லாம் நான் சொன்னது பண்ணீங்களா என்ன? கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சில பேர் திருன்னு முழிக்கிறாங்க, சில பேர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. யாரெல்லாம் முடிக்கல 2-3 பேர் எழுந்திரிக்கிறாங்க. ஓ நான் சொல்லியும் கேட்கலேனா உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? மேம் பாதி எழுதியிருக்கோம் மேம், ஆனால் படிச்சிட்டோம் மேம். ஓ படிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் படிக்கல யாரெல்லாம் படிச்சிங்க சொல்லுங்கள். எல்லாம் படிச்சிட்டோம்னா கோரஸை சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்போ நான் டெஸ்ட்டு வைக்கட்டா இல்லை கொஸ்டின் கேட்கட்டா? நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் எல்லாமே டெஸ்ட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு. என்னடா அவ்வளோக்கு படிச்சிட்டிங்களா?
படிச்சிட்டோம் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாத்திட்டையும் கேட்ட மாதிரி டெஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் பிட் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டால் தான் மாட்டிக்குவோம், டெஸ்ட் வச்சா பிட் எழுதிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ரவுண்ட்ஸ் வரீங்க, உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கு. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் டெஸ்ட்டு. ஓ டெஸ்ட்டு எங்கே எழுதணும்? இதில் என்ன? அது மேம் புக்கு மேம். என்ன புக்கு? டெஸ்ட் எழுதுகிற புக்கு. அப்போ எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான். மற்ற பேத்துக்கெல்லாம் ஜர்க் ஆகுது இப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டிங்க. உங்கள் பெஞ்ச் இருக்குல்லடா, அங்கே போய் நிற்க சொல்லிட்டீங்க. அந்த 2 பொண்ணுங்க 2 பசங்க, டேய் எந்திரா. ஆமாம் மேடம் பிட் எழுதலை. டேய் நான் பார்த்துட்டு எந்திரா வந்துட்டு அவனே போய் நிற்க சொல்லிட்டீங்க. திருப்பி அகைன் வாட்ச் பண்ணுறீங்க. பட் படிக்கல, பட் நேற்று லிசன் பண்ணியிருப்பான் அதனால எழுதுறான். அப்படிதான் மற்றவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்குங்க. இப்படியே அந்த டெஸ்ட்லாம் முடியுது. இப்போ 5 பேர் இருக்காங்களடா. எதுக்கு படிக்கல, எதுக்கு டெஸ்ட் எழுதுறேன் கேட்டேன்ல, யாரெல்லாம் படிக்கல யார் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்ட்டு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு எல்லாமே திருன்னு முழிக்குதுங்க. அதுங்கெல்லாம் யாருங்கன்னா உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பாங்களடா, நான் அத்தை பையனை மேரேஜ் பண்ணிக்க வந்தேன், என் அத்தை பொண்ணுக்காண்டி வந்தேன், சைட் அடிக்க வந்தேன், இங்கே தான் நல்லா ரிச்சாக அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களடா. அந்த 5 பேர் பைக்கிங்க இன்னும் 4-5 பேர் பைக்கிங்கெல்லாம் இருக்குங்க. அதுங்க சொல்லுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க மேடம், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் திருன்னு முழிக்குதுங்க. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் மேம் நான் வேணா ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லட்டா? திரும்பி பார்க்குறீங்க. வீதான் ஒன்று வேணா நானே பார்த்துக்கிறேன். சரி விடுங்க. உங்களுக்கு அகைன் கொடுத்தாலும் படிக்க மாட்டீங்க, எழுதிட்டு வர சொன்னாலும் எழுதிட்டு வரதில்ல. என்ன கொடுக்கலாம்? கண்டிப்பாக பெருசாக தான் கொடுக்கணும். மேம் வேணாம் மேம் ப்ளீஸ் மேம். இல்லை ஆமாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. 5 பேருமே உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. மேம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். 5 பேருமே ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. கொடுங்க மேம். எதுக்கு மேம்? கொடுங்க. 5 பேர் ஃபோனும் வாங்கிட்டீங்க. 2 நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் கிடையாது. மேம் ப்ளீஸ் மேம். 5 பேர் கெஞ்சுறாங்க. சான்ஸே இல்லை முடியாது அப்படின்ட்டு வாங்கிச்சிட்டீங்க. கையெடுத்து கால் எடுத்துலாம் கும்பிட்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி லுக்கு விட்டு என்ன மேம் எங்களுக்கு வாழ்க்கையே அதான் மேம். ஓ வாழ்க்கை ஏண்டா, படிக்கிறத விட உங்களுக்கு ஃபோன் தான் வாழ்க்கையா இருக்கான். திட்டுறீங்க மேம். படிப்பு இல்லாமல் கூட இருந்துருவோம் மேம், ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. தூங்குலேருந்து பாத்ரூம் போகல கூட நாங்கள் ஃபோன் தான் மேம் யூஸ் பண்ணுவோம். அட பாவீங்களா, எதில் வேணா கை வைங்க மேம், ஆனால் ஃபோனில் மட்டும் கை வைக்காதீங்க மேம். இங்கே என்ன நடக்குது? நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஹர்ஷத் என்ன மேம் சின்ன பிள்ளை பூச்சிங்களெல்லாம் போட்டு மாட்டிட்டு இருக்கீங்க? வாடா இது நீயே இந்த கேள்றா. என்ன மேம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு? இல்லைங்க மேம் நான் வர்றேன் எல்லாம் திட்டுருக்கேன். தாந்துட்டான் பாரு, மழை என்னங்கன்னு வரான் பாரு. ஒருத்தி சிங்குன்னு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆட்டிட்டு வருவா. அதுக்கேற்ற அப்புறம் அவனும் வரான் பாரு. இரு முடிவு கட்டுறேன். அது ஒன்றும் இல்லைடா, இது கிளாஸே கவனிக்கலடா. எல்லாத்துக்கும் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் எழுதணும் சொன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு டெஸ்ட் வரை வச்சேன்டா. அதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் பிட் அடிச்சிட்டு இருக்கு. ஆஹா நம்ம கேஸு. என்ன ஹர்ஷத்? இல்லை மேம் பிள்ளைங்களாம் படிச்சிருக்குங்க மேம், பட் மறந்துருக்குங்க. ஆமாம் சீனியர் பாருங்க மேம். என்ன ஹர்ஷத் என்ன முன்னாடி கிளாஸ் பேக்ல உனக்கு நாவுக்கு வருதா என்ன? ஐயோ மேம் அப்படிலாம் இல்லை மேம், அதெல்லாம் பாஸ்ட். இப்போ பிரச்சனை பாருங்க மேம். அதுக்கு நீங்க என்ன மேம் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்னா 2 டேஸ்க்கு ஃபோன் பூரா என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்தான். முடியாதாண்டா. ரீசன் என்னன்னா எது வேணா இல்லாம இருந்துருவாங்களாம். சார் மேம்களுக்கு ஃபோன் இல்லாம இருக்க முடியாதான். ஆமா மேம். ஹர்ஷத் மேம் என்ன மேம் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இதுதான் மேம் கொடுக்குது. என்னடா ஹர்ஷத் மேம் உங்களுக்கு ஃபோனை பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னடா என்ன கஷ்டம் சொல்றது கேளுங்க மேம். ஃபோன் வச்சிருக்கலே 3 ஸ்டெப் இருக்கு மேம். என்ன 3 ஸ்டெப்பா? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லவா மேம்? ஃப்ரெண்டு விளையாடுறதுக்கு என்ன, ஹெல்ப் பண்றதுக்கு என்ன, சும்மா பார்ட்டி கிளப் மச்சாவா இருக்கலாம் மேம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஒண்ணுன்னா அச்சா வந்து நிக்கணும் மேம். அதுக்கெல்லாம் ஃபோன் தேவைப்படும் மேம். ஒரு கால் பண்ணா போதும், மச்சான் இங்க இருக்கேன்னு சொன்னா சும்மா பறந்து வருவாங்க மேம். செகண்ட் ஸ்டெப்பு லவ் மேம். சும்மா அன்பு மலையை பொழிச்சு தெளிச்சு எப்படியெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுமோ அப்படியெல்லாம் லவ் பண்ற செகண்ட் ஸ்டெப் மேம். அதுலயும் 3ஆவது ஸ்டெப் மேம். இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல மேம், அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி தேர்ட் ஸ்டெப் மேம். செகண்ட் ஸ்டெப்ல தேடி போவோம் ஒரு பொண்ணை உசார் பண்ணதுக்கு, கஷ்டப்பட்டு உசார் பண்ணுவோம். ஆனா அந்த தேர்ட் ஸ்டெப் இருக்குல்ல மேம், அதுக்கு அவசியமே இருக்காது மேம். நம்மளாம் இருப்போம், ஆனா தானா வந்து அது வந்து வாங்கிக்கன்ட்டு
சும்மா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு சும்மா அட்டிய மேல விழுகிற மாதிரி ஏலாம வாங்கிக்க ஓலாம வாங்கிக்க அப்படின்னு குமியுங்க மேம். எதாவது உஷார் பண்றதுன்னு தெரியாம மொத்தமா எல்லாத்தையும் உஷார் பண்ணி எதை சமாளிக்கனே தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல 10-15 பொண்ணுங்களை உஷார் பண்ணி டெக்ஸ்ட் பண்றதுக்கு நிலைமை இருக்கே மேம். சொல்ல வார்த்தையிலே இல்லை மேம். அதுலேயும் ஒரு செகண்ட்ல மேம் இவளுக்கு பண்ணா இவ்வளோ நேரம் எவ கூட இருந்த அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லுவாளுங்க மேம். இதெல்லாம் சமாளிச்சு மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மேம். உங்களுக்கு சொன்னால் புரியாது மேம். ஒரு நிமிஷம் ஃபோனை விட்டுட்டு இருக்க முடியாது. 2 days மேம். எப்படி மேம் இருக்க முடியும்? அதுவும் பொண்ணுங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் மேம். பசங்க கூட எப்படியோ சமாளிச்சிருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி டீ கடையில் போய் உட்காந்துருவாங்க மேம். ஆனால் பொண்ணுங்க மேம் பொண்ணுங்கட்டு ஃபோனை வாங்கிட்டா அவளுக்கு மனசு சும்மா அடிச்சு ஏங்கும். யாட்டடா பேசுறது அப்படின்ட்டு வீட்டவே சுற்றுவாளுங்க மேம். ஏதாவது ஃபோன் இருக்கா அப்படின்ட்டு. அதுலேயும் பாவம் மேம் அவங்க அம்மா ஃபோன் எடுத்துக்கிட்டு கால் பண்ணிட்டு இந்த டயத்தில் நாங்கள்லாம் எடுக்காமல் போயிட்டோம்னா அவளுக்கு வர்ற கோவத்தில் கண்ணா அப்படின்னு களி ஊற்றுவாளுங்க மேம். அவளுக்கு போய் டெலிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு போயிடுவாளுங்க. ஆனால் எங்கள் மனசு என்னடா புது நம்பராக வந்திருக்கே எதுவும் பிகரா அப்படின்ட்டு நாங்கள் கால் பண்ணா ஆன்டிங் எடுக்கையில் சரி வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அங்கேயும் ஓலா ஓட்டுவோம். அப்புறம் தான் தெரியுது ஃபிகருக்கு வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சேன் பேசினியாடான்னு பார்த்தா ஐயோ அப்படின்ட்டு அங்கேயும் விட்டா போடுவோம் மேம். எங்கள் நிலமை ரொம்ப மோசம் மேம். அதுவும் கேர்ள்ஸுங்க நிலமை ரொம்ப கஷ்டம் மேம். ஆமாம் மேம். பாவீங்களா என்னடா அப்பா அப்பாவுக்குலாம் கால் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் ஃபோன் இல்லை. லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தானடா. ஆமாம் மேம். அம்மா அப்பாலாம் வீட்டில் இருப்பாங்க மேம். நாங்களாம் வெளியில் போவோம். எங்களுக்கு 1008 வேலை இருக்கு மேம். இவ்வளோ நேரம் காலேஜில் இருக்கும். ஆனால் எந்த ஃபிகர் எந்த நேரத்தில் டெக்ஸ்ட் பண்ணுவா இந்த நேரத்தில் டெக்ஸ்ட் பண்ணுவாளா அவள் கூப்பிடுவாளே இன்னைக்கு என்னென்ன மீட்டிங் எல்லாம் ஃபோனில் தான் மேம் பார்க்க முடியும். இப்போ கூட என்னடா இப்போ கூட ஐயோ என் ஃபிகர் இங்கே தானே இருக்கா சொல்லு அர்ஷத் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஹர்ஷத்தோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. இப்போ செம்மையாக முறைச்சிட்டு ஹர்ஷத்தை பார்த்துட்டு இருக்கா மேம். மேம் அப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல வந்தேன் மேம். அதுக்காண்டி நானும் அப்படிலாம் இல்லை மேம். இது அனுபவம் என் ஃப்ரெண்டு சொன்னனால நான் அனுபவத்தில் சொல்கிறேன் மேம். சேச்சே எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை மேம். நான் ஃபோனை கூட தூக்கி அங்கே தான் மேம் வச்சுட்டு வருவேன். எனக்கெல்லாம் அம்மா அப்பா கண்ட தெய்வம் மேம். நான் டெய்லி கால் பண்ணுவேன் மேம். புரியுது சும்மா இருங்க மாமாவை பார்க்குறா. இந்த பொண்ணாது எனக்கு உஷாராகட்டும் மேம். மாட்டேன் இப்போ கிளிய பேசுனேன். அது ஏதோ ஒரு உணர்ச்சியில் பொங்கிட்டேன் மேம். ஆமாம் நீ எதுக்கிட்ட வந்த மேம்? இன்னைக்கு பியூன் வந்து லேட்டு மேம். அதனால தான் ப்ரெசன்ட் நோட்டு வாங்கிட்டு போகலான்னு. சரி இந்தா. ஏன் மேம் சே இந்த டயத்துலையா நான் வரணும்? நல்ல டயத்துல தாண்டா வந்திருக்கேன். போ நல்லா முறைக்கிறா. இன்னைக்கு நீ செத்த நல்லது மேம். இன்னைக்கு ஒரு இடம் மட்டும் பொழைச்சி போட்டு கொடுத்துருங்க மேம். நீ கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். 5 பேத்தையும் பார்க்குறீங்க. அவனோட நிலைமைய பார்த்தா இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்லாம் தோணுது. என்னடா இதுக்கப்புறம் மேம் நிஜமா படிக்கிறோம் மேம். ஃபோனை மட்டும் கொடுத்துருங்க மேம். எவ்வளவுக்கு கெஞ்சிறீங்கண்ணா? அப்போ நீங்க எல்லாம் ஹெட்டை டவுன் பண்ணுறாங்க. அட பாவீங்களா பொண்ணுங்களை பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. சரி என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பண்ணினீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்றீங்க. எல்லாம் போயிடுறாங்க. நீங்கள் இந்த பேப்பர்லாம் ஒரு மாதிரி கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. மேம் என்ன மேம்? என்னடா கரெக்ஷன்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க மேம். என்னடா எனக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்சிச்சு. அதான் மேம் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. ஏதாவதுன்னா ஃபன்னாக இருக்கலாம்ல மேம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொழுப்பு எதுவும் வாயில வராது. ஆனால் நல்லா ஃபன் பண்ணுறது காமெடி பண்ணுறது இதுனா நல்லா பண்ணுவீங்க. அதெல்லாம் முடியாது மேம். ப்ளீஸ் மேம். என்ன மேம் இந்த அர்ஷத் சீனியர்லாம் உங்களை பற்றி எப்படி பேசுவாங்க தெரியுமா? கலகலன்னு ஜாலியாக இருப்பீங்க. ஏதாவது கேட்டால் தான் மேம் சொல்கிறீங்க. நீங்களா என்னைக்காவது நாளைக்கு இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா மேம்? கஷ்டமாக இருக்கு மேம். ஓ சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. சரி அப்போ நான் ஒரு லெசன் கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கடுத்து ஐயோ மேம் எங்களுக்கு எதுவுமே வேணாம்மா. நீங்கள் கரெக்ஷனே பாருங்கள் மேம். நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து கரெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க. என்னடா ஏதாவது படிங்க சரின்ட்டு அவங்க மூஞ்சிலாம் தொங்க போட்டாங்க. சரி இப்போ என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணணும். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் ரூபி மட்டும் கண்டுக்காம வாட்டில் இருக்கான். உங்களுக்கு புரியுது. நீங்களும் பெருசாக கண்டுக்கல. பேசினா ஏதாவது டாக் வரும் அப்படின்ட்டு. நீ பார்த்தா ஏதோ சின்சியராக எழுதிட்டு இருக்கான். நீங்கள் ஓகே அவன் படிப்பான் அதனால உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்களே விட்டுட்டீங்க. சரிடா என்ன பண்ணலாம் மேம்? நீங்களே ஏதாவது சொல்லுங்க மேம். நானே வா. சரி எல்லாம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. அப்பா பெட்ரோல் பாஸ் பல்பு மாதிரி மின்னதுடா.
கண்டிப்பாக அதை பற்றி கேட்க மாட்டேன். என்னம்மா அவங்கள பற்றி நல்லா தெரியும், நீங்கள் பேசுனீங்கன்னா அடிக்கிக்கிட்டே போவீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்கே 3 ரோல் இருக்கு. 3 ரோல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க ஒரு பையன் எந்திரி. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டான். உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னடா? இதுதான் எனக்கு முக்கியம், இதை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பாய்ஸ்க்கு இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக 10-15 வச்சிருப்பீங்க. அது ஃபர்ஸ்டா எதுடா மறக்க முடியாம இருக்கும், ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும்? என்னடா சொல்லையிலே சிரிச்சிட்டு இருக்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோக்கஸும் அவன் பையன், அந்த பையன் மேலதான் இருக்கு. நீங்களும் சிரிச்சிட்டு சொல்லுடா. சிரிக்கிறத பார்த்தா பெருசா இருக்கும். லைட்டா ஹெட் டவுன் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னடா கேர்ள்ஸ் மாதிரி வெக்கப்படுற? சரி பரவாயில்ல சொல்லு, நாங்களே கேட்டு சிரிக்கிறாமா இல்ல வெக்கப்படலாமான்னு பாக்குறோம். அதுவா மேம், நான் 10th படிக்கல மேம். என்ன லவ்வா? நானும் மண்டே ஆட்டாடே ப்ளீஸ்டா, லவ் மட்டும் வேணாண்டா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்றாங்க. மொத்தம் வாங்கிறீங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கறதுக்குள்ள முடிஞ்சிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்ட்டு எல்லாம் கெஞ்சிரோன்னு நீங்களும் சரி சரிடா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சரி விற்கப்படாம சொல்லு. அதுவா மேம், நான் 10th படிக்கல மேம். என்னோட கிளாஸ்ல என்னோட மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். என்ன மேம் ரொம்ப பிடிக்குமா? ஆமா மேம், இப்போ வரைக்கும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிளாஸ் எடுப்பாங்க மேம். நல்லது தானடா, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா அவங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மறக்காம வச்சிருக்கல, அதுவே போதும். ஐயோ மேம், என்னடா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மேம். நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னா இவ்வளோ நேரம் பி ஒரு மாதிரி புக்கை பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த பையனை பார்க்குறான். நல்ல போனா ஒன் சைடு லவ் மேம். என்ன அறிவில்ல, ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துக்கிட்டு மேம் லவ் பண்ணுறன்ற. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பார்த்தாவே எனக்கு ஆத்திரமும் கோவமா வருது. கையை வச்சு நெரிச்சு கொள்ளணும் போல தோணுது. ஏண்டா பொறுக்கி மாதிரி இருக்கீங்க? மேம்லாம் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கணும். இந்த பையனை பார்த்து முறைச்சு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. இந்த பையனே ஷாக்கா ஒரு பயத்தோட உங்களை பார்க்குறான். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வரையும் கிளாஸே கெட்டு போகுது. உன்னோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏதோ உங்களுக்கு நடந்த மாதிரி. உங்களுக்கு இப்படித்தான் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணானா இல்லை வேற மாதிரி எதுவும் பண்ணானா? சைடா திரும்பி விய பார்த்து முறைக்கிறீங்க. அவனும் உங்களை முறைக்கிறான். என்ன வி? என்ன? அவன் சொன்னதுல என்னம்மா தப்பு? அவனுக்கு அந்த மேம பிடிச்சிருக்கு, லவ் பண்ணா ஒன் சைடா, அத சொல்றான். அதுக்கு என்னமோ நீங்க கோபப்படுறீங்க. ஏதோனா என்னடா? ஏதோனா என்ன? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க மேம். தேவையில்லாதான் திட்டிட்டு இருக்காதீங்க. ஒரு மேம் அப்படி சொல்லுவான். நான் ஒரு மேம் வந்துட்டு இதை கண்டிக்காம அப்படியா, சரிடா, நல்லா லவ் பண்ணியா, அவங்க லவ் பண்ணாங்களா, கல்யாணம் போச்சா அப்படி இப்படின்னு நான் கேட்கணுமா? கேளுங்க மேம், தப்பு இல்லை. உனக்கு அவ்வளோதான் வாய் பூரா பேசிட்டு இருக்க. படிக்கிற பையன் பார்த்தா என்னடா வாய் பூரா பேசுற? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவதான், ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு கண்டிப்பாக என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களை பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், சும்மா விட மாட்டேன். ஆனால் நான் மேம் என்கரேஜ் பண்ணுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பிஏ பார்க்குறாங்க. என்கரேஜ் பண்ணுவியா? ஆமாம் மேம், அவங்க 2 பேரும் லவ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? சொல்ல போனா ஏஜ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைப்பேன். இதுக்கு மேலே பேசுனேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆரம்பத்துலேருந்து உனக்கு கண்டாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுவும் நல்ல பையன் படிக்கிறான், கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வாயை திறந்து கிழிச்சு உடைச்சிருவேன். உட்காரா. வர இந்த கிளாஸ்க்கு வரவே எனக்கு பிடிக்கல. தாடிட்டு இருக்காடி மாடு ஆடு. எவ்வளவு தூரத்துக்கு ஆடுறீங்க மொத்தம்? இவ்வளவு தூக்கம் என் சாவு போடுறீன்டா. ஆனால் பொறுமையா இருக்கலாம். சரி நான் தான் அப்படின்னா ஏன்டி எடுத்தவனெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்க? ஒரு கோவத்தோட கையை முறுக்கிட்டு அந்த பெஞ்சில் அப்படியே குத்த முடியாம உட்காந்துருக்கான். இல்லடி இல்லை, இன்னொன்று விருப்பத்தனா. இரு. சரிம்மா, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. பாய மட்டும் உட்காரு. இன்னொரு 5 செகண்ட்ல கிளாஸ் ஓவர் ஆயிரும். அதான் மேம், ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரோ மேம். ஒன்றும் தேவையில்ல. அது அப்படிமா? அங்கே கேட்டீங்க. இங்கே செகண்ட் ரோ ஃபீல் பண்ணல, தேர்ட் ரோலாம் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் சார் வரலம்மா, ஃப்ரீ தான், எது கூட நீங்களே எடுக்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கப்பா, ஒயன் மேம் ரொம்ப பிடிக்கும்ல. அக்கா வேற அழகா இருக்கா. நல்ல மேம், கேர் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. என்னவி நக்கல் பண்றியாடா? ஐயோ சாச்சா, என்ன மேம் அப்படி சொல்லுவானா? உங்களை பத்தி நான் பெருமை சொல்றேன் மேம். எல்லாம் ஆமா மேம் அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்ல. ரூபி இதெல்லாம் கவனிச்சிருப்பான். என்ன நல்லா பேசுறாங்க, முறைச்சி சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு
குழப்பமாவும் பாக்குறா. அவளுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஒரு நேரம் நல்லா சிரிச்சு கொஞ்சிக்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரியுது. சில நேரம் அப்படியே சண்டை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. இப்படி நீங்க பேசுறத பார்த்துட்டு ரூபிக்கும் கோவம் வந்து, ஆமா, எல்லாத்துக்கும் கேட்ட மாதிரி எங்களுக்கும் கேட்கணும்ல. ரூபி கேளுடி. ரூபி வீய பாக்குறா. வீ ரூபியை பார்த்து சிரிக்கிறான். அவன் மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. சரி, டாபிக்கே வேணாம். மேம் அதை சிரிச்சுட்டே சொல்லுங்க மேம். மூஞ்சி எப்படி சேடாச்சா பாக்குற எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஏதோ நாங்க கொடுமைப்படுத்துற மாதிரி. ஆமாடா, உங்க கிளாஸ்க்கு வந்தாவே எனக்கு பெரிய கொடுமையா தான் இருக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க? தயவு செய்து பி, நீ மட்டும் வாயை திறக்காத. ஐயோ மேம், அப்ப நான் தான் மேம் ஓப்பன் பண்ணுவேன். வாயை மூட்டா. சரி, இனிமே டாபிக்லாம் எதுவும் இல்லை, சாங் மட்டும் ஓகேவா? அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்கை பாடுங்க. டே மேம்லாம் சொல்லிட்டாங்கடா, அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாங். செகண்ட் ரோலடா, நீ சாங் பாடு, நீ யாரை கை காட்டுறியோ அடுத்து அவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். பாய்ஸ் பாடாச்சு. ரூபி, நீ ஒரு பாட்டு பாடுறி. நானும் அபி? ஆமாடி, நீதான். உனக்கு படிச்ச பாட்டா பிடிச்ச பாட்டா மனசு ஏத்த பாட்டா பாடுறி. சரி வி, நீயே சொல்லிட்டல. ஆமாடி, நான் தான் சொல்றேன். ரூபி எந்திரிச்சு நிக்கிறான். ரூபிக்கு மண்டைக்குள்ள ஓடுறது நீ மட்டும்தான். அவளும் சைடா திரும்பி இவைய பார்த்துட்டு பாட ஆரம்பிக்கிறான். எனக்கு ஏது பாட தெரியாது, அதனால் நானும் உருட்டி உருட்டி தான் கொல்லும். ரூபி செம்மையா இருக்குடி, சூப்பரா பாடுறா. தேங்க்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவ வீய பார்த்து தான் பாடுறான்ட்டு. உங்களுக்கு அந்த ட்ரிப்பு போகல ஒரு மாதிரி சண்டை போட்டு எல்லாம் பண்ணிருப்பாடா, அப்படி அப்படி இப்படின்னு இருந்தும் என்ன லவ் பண்றா அப்படிலாம் உங்களுக்கு தோணுது அவ எவ்வளவு லவ் பண்ணுவா அப்படின்ட்டு. ஆனா ரூபி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உனக்கு புரியும். வீக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் என்னோட ஸ்டூடெண்ட். எல்லாம் ஒரு மாதிரி கிளாப் பண்றாங்க. சொல்லுடி ரூபி, உனக்கு அடுத்து யாரை சூஸ் பண்ற? நான் ஒண்ணுதான். என்னவா? எனக்கு சாங்லாம் வராது, வேற எல்லாம் சூஸ் பண்ண. அதெல்லாம் இல்லை, நீ தான். நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பி சொல்லிட்டு அப்ப ரூபி உட்காந்துக்கிறான். இல்ல எனக்கு பாடலாம் தெரியாது. எல்லா ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. உங்களுக்கு என்னடா, அதான் சொல்லிட்டால சாங் பாடு, எனக்கு மட்டும் தனி ரூல்ஸ் இருக்கா? அதான் சொன்னேன் இல்ல மேம், எனக்கு சாங்லாம் வராது, எனக்கு பாடவும் தெரியாது. ஓ, வாய் கிளியே பேசுறா, நீ பாடிதான் ஆகணும். ஆமாண்ணா மேம், தேவையில்லாம. ஓ, தேவையில்லாமையா? அப்ப நீ கண்டிப்பா எந்திரிக்கணும். ஐயோ, எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப நான் பாடணும், அவ்வளவுதானே மேம்? ஆமா, ஆமா தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமா மேம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. வி உங்களை பாக்குறான், நீங்களும் அவனதான் பாக்குறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனதான் பாக்குறாங்க. ரூபிலாம் ஒரு எக்ஸைட்டடா ஒரு ஹாப்பியா பாக்குறான். சரிம்மா, நான் பாடுறது நல்லா இல்லைன்ட்டா அப்புறம் எல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னு மீன் நீங்க வருத்தப்படக்கூடாதுமா. பாடு, அப்படி எப்படி பாடுன்ட்டு நானும் பாக்குறேன். பாரு. ஒருடி ஒரு 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 கொள்ளை ரெண்டு ராஜா இருந்தாரா, ஒரு ராஜா நல்லவரா, இன்னொரு ராஜா கெட்டவர். அவனை விட்டு ஓடுனாலாம் எடி பிடிச்ச வருவன. தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறா. வீ பாட பாட அப்ப மூஞ்சி ஒரு மாதிரி டபுள் மாதிரி மாறுது. எனக்கு பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. பார்த்துட்டே இருக்கா. வீ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பாடுறான். என்ன பார்த்து ஐயம் மேல ஏத்தி லிப்ஸ் ஓரமா ஒரு ஒரு ஸ்மைல். அவ்வளவுதான், ஹெட்ல இருந்து கால் வரைக்கும் ஷிவர் ஆகுது. அவ்வளவுதான். எப்படிமா பாட்டு எப்படி இருக்கு? அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீ இந்த சாங் கேட்டிருக்கோம், ஆனா அது டிஃப்ரெண்டா இருக்கு, லிரிக்ஸ் எல்லாம் ஏதோ மாத்தி பாடின மாதிரி. கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஆமா, என் ஸ்டைல். அதான் வி, யாரை தேடி வந்திருக்க? அதுவா, அது சும்மா ஆய்க்கு வந்தது அடிச்சு விட்டேன். இல்லப்பா, அந்த இது வாய்ஸ் கேட்கல ஏதோ டெவில் மாதிரி இருக்கு, பழி வாங்க வந்த மாதிரி. அப்படியா தெரியுது? ஆமா வி, மாதிரி வித்தியாசமா சைக்கோட்டிக்கா தெரிஞ்சிச்சு. மேம், மேம் உங்களுக்கு எப்படி மேம் தெரிஞ்சிச்சு? என்ன மேம் ஷாக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? மிஸ்மரைஸ்ட் ஆயிட்டீங்களா? சொல்லுங்க மேம், இவங்களுக்குலாம் ஏதோ எவ்வளவு பழி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த லிரிக்ஸை கேட்கல. சொல்லுங்க மேம், யாரை பழி வாங்க வந்திருக்கேன்? எனக்கு என்னமோ அவங்கள தான் பழி வாங்க வந்திருக்கணும்னு தோணுது மேம்.
ஐயோ மேம் சும்மா மேம் இவங்களாம் சொல்கிறத பார்த்துட்டு சும்மா கேட்டேன் மேம். அதுக்கே மேம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு மேம். நீ ஓவரா ஐயோ மேம் பெல் அடிச்சிச்சு மேம். பாய் எல்லாம் தேங்க்யூ மேம்ன்றாங்க. நீ அதுக்கப்புறம் கண்டுக்காம அவன் புக்கெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். என்னடி என்னையோ பார்த்துட்டு இருக்கான். இல்லை இது கொஞ்சம் இதுக்கப்புறம் போகிறேன் நானும் ஒன்று சுத்திர பண்ணுறேன் தோணும் உனக்கு. இப்போ என்கிட்ட கேட்கணும்னு தோணும். தண்ணி மட்டும் கேட்டேன் ஆமாடின்னு சொல்லுவேன். உன் புருஷன் சின்ன புருஷன் தாண்டி வந்திருக்கேன் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே வெளில போகிறாங்க. வி முதற்கொண்டு அப்படியே தெரியாத மாதிரி வெளில போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு மண்டை ஏதோ பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் சேர்லேருந்து தள்ளி வந்து வேமா வி இருக்கல்லடா அவன் பேக் இங்கே தான் வச்சுட்டு போயிருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க அவங்களெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளுங்கன்ட்டு வி பேக் இருக்குல்லடா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டுறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரூபி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேக்க நோட் புக்கு பென் இந்த மாதிரி தான் கொட்டுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ரூபி உங்ககிட்ட வந்து மேம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேக்கை நீங்க தேவையில்லாம கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? அவ கேட்டுட்டே இருக்கா. நீங்க கொட்டி அதெல்லாம் கிளச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேக்கெல்லாம் உள்ள கைவிட்டு வேற ஏதாவது சீக்கிரட்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு உள்ள குட்டி ஜிப் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்கு. இது இது வந்து ட்ரக்கா எல்லாத்தையும் கூட நடிச்சு ஏமாத்திடலாம். ஆனா ட்ரக் எப்படி யூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம அவனால இருக்கவே முடியாது. கண்டிப்பா அது இருக்கும். தம்பிட்ட இருந்துச்சு செத்தடா. அதை ஓபன் பண்ணி உள்ள விட்டு இப்படி கத்திட்டே இருக்கு. பாருங்க மேம் உள்ள போக்கிஸ் இருக்கு. வேடு ரபி திரும்பி பாக்குறீங்க. பி கை கட்டி உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். தேடுங்க பேக்ல அப்படி என்ன எடுக்கிறீங்கன்ட்டு நானும் பாக்குறேன். அதை பார்த்து முறைச்சிட்டு கையை விட்டு உள்ள எடுக்கிறீங்க. ஏதோ கவர் மாதிரி இருக்கு அதை எடுக்கிறீங்க. பார்த்துட்டு வீய முறைக்கிறீங்க. என்னையாம முறைக்கிறீங்க? என்னடா அது என்ன வச்சிருக்க? என்கிட்ட தப்பிக்க முடியாது. நம்மளால ஏமாத்தினல உங்களையா என்ன ஏமாத்தின பாருங்கப்பா. என் பேக்ல இருந்து எடுத்துட்டு நம்ம உங்களை ஏமாத்தினா எங்களே என் பேக்கை ஓப்பன் பண்ணுவாங்களா? ஏதோ எடுத்துட்டு எனக்கு புரியல. அப்படி என்ன ஏமாத்துனன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்னடா பாய் பேசுறியா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியாதுமா. என்ன மேம் நீங்களே அவன் பேக் ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு அவனை திட்டிட்டு இருக்கீங்க? ரூபி உனக்கு அவனை பத்தி தெரியாது. ஐயோ ரூபி பாருங்க என்னை பத்தி எனக்கு தெரியாத விட என்னை பத்தி மேம்க்கு தெரியுமா? ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடா நடிக்கிறியா? ஆமா நடிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னால என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஐயோ நீங்களா சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு கோவம் வராதா? அதனால தான் இப்படி சொன்னேன். சும்மா எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்க. என் பேக்ல இருந்து எடுத்துருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு தெரியும் போல. ஆமாடா எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ என்னை பத்தி பாருங்கப்பா. நம்மை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னை பத்தி எல்லாமே தெரியுமா? என்னடா எல்லாத்தையும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. உங்களையா? என்ன ஏமாத்தின பாருங்கப்பா. என் பேக்ல இருந்து எடுத்துட்டு நம்ம உங்களை வாழ்க்கையை ஏமாத்தின மாதிரி ஒரு என்னடா பேசுற? மேம் இதோ ஏமாத்தணும்னு சொல்றீங்களே, ஏமாத்துறதுக்கு நீங்க என்ன என் லவ்வரா இல்லை என் பொண்டாட்டியா? எந்திரிச்சு பல்லாருன்னு அறையிறீங்க. அடுத்த செகண்டே பல்லார்னு அடி உங்களுக்கு விழுகுது. கண்ணத்துல கை வச்சுட்டு வீய பாக்குறீங்க. அண்ணா நானும் பார்த்துட்டு இருக்கேன். கை என்ன நீளுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீய பாக்குறாங்க. கண்ணே கலைஞ்சிருச்சு உங்களுக்கு. என்ன தப்பு பண்ணுன்ட்டு என்ன அடிக்கிற? எவ்வளவு தைரியம் இருக்கா? தாக்க நீயே கொட்டுவ. வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறிய. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மாமா போட்டியோ நானும் விட்டா கையில வச்சிருக்கே அதுல என்ன இருக்கு சொல்லு. வால்ல வரப்போது இப்போ நீ ஓப்பன் பண்ற. எவ்வளோ தைரியம் தான் மேம். ஏய் சாரி மேம் நான் தெரியாம அடிச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க. எனக்கு மேம் நான் நல்ல பையன் மேம். இப்படி நீங்கள் பயப்படு மேம். ஏய் நீங்கள பாருங்கப்பா என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? இவங்களாம் என் பேக் ஓப்பன் பண்ணாங்க. நான் என்ன இதுன்னு கூட கேட்கல. இவங்களாம் பேசினா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையனாக இருந்து எனக்கு கோவம் வரலாம்ல. என்ன ரீசனே தெரியாம மாட்டிவாங்களாமா? ரூபி தான் மேம். நீங்கள் பண்ணது தப்பு. அவன் என்ன பண்ணா? இதில் என்ன இருக்கு? நீங்கள் தான் தேவையில்லாமல் அவனை சந்தேகப்பட்டு ஏதோ அடிக்கிறீங்க. ரூபி உனக்கு ஒன்றும் தெரியாது. பாரு ரூபி இதுதான் என்னை பற்றி என்ன. நான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் நல்லா படிக்கிறேன். அப்படி இருக்கையில் அப்பப்போ ஏன் மேம் உங்களுக்கு சைக்கோ பிடிக்குது? இருடா
என்ன பண்ணுறேன்? பரவாயில்லம்மா. நீங்கள் பிரின்சிபல் எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்கள் மேலே தப்பு இருக்கா? என் மேலே தப்பாக இருந்தால் நான் என் மேலே என்ன தப்புன்னா உங்களை அடித்தது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தான் மேம் அடிச்சிங்க. எல்லாம் போனால் உங்கள் மேலே தான் தப்பு. இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு அவங்கள தான் பார்த்தாங்க. சொல்லுங்கப்பா, என் மேலே எதுவும் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல? இல்லை பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன மேம் இருக்கு? இது உங்களுக்கு பார்த்தவே தெரியல. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இவன் நல்லவனே இல்லை. ஆமாம், நான் கெட்டவன். எது கெட்டவன்? ப்ரூவ் பண்ணுங்க. இருடா, நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் பண்ணுங்க மேம். உங்களுக்கு இல்லாத உரிமையா என்னை பார்த்து முறைச்சிட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணுறீங்க? பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? பவுட்ரு. ஒயிட் கலர் இருந்தாவே பவுட்ரு தான் மேம். முறைக்கு இல்லைடா. பீங்க மேம். மூக்கில் ஏறிடாம மேம். அப்புறம் ஜுப்புன்னு மூக்கில் ஏறி தும்மணும். பார்த்து முறைக்கிறீங்க. இது என்னம்மா இது? இது சால்ட்டு, ஒயிட் சால்ட்டு. கேன்டீனில் கொஞ்சம் உப்புலாம் கம்மியாக போடுறாங்க, அதான் பேக் பண்ணிட்டு வந்தேன். சரி, புக் நோட்லாம் இருக்கே ஒட்டிருன்ட்டு இப்படி கவர் பண்ணி சைட்டில் சீக்கிரட்டாக வச்சேன். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒயிட் கலர் ஷால்ட்டு. மேக்ஸிமம் சால்ட்டு ஒயிட் கலர் தான் இருக்கும். இதுக்காண்டி இவ்வளோ திட்டு அடி. அது சொல்லுங்கம்மா. என்னை பற்றி என்னமோ போகிறீங்க. என்ன ஏதோ கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன கண்டுபிடிக்கணுமோ சொல்லுங்கள். நல்ல பையனும் சொல்கிறீங்க, கெட்ட பையனும் சொல்கிறீங்க. அப்பப்போ என்னை சைக்கோன்னு சொல்கிறேன்ட்டு நீங்களும் சைக்கோவாக ஆகுறீங்க. என்னை அடித்து பாருங்க, என் மனசு ரொம்ப வலிக்குதும்மா. உங்களை நான் கோயில் மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஏம்மா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 1 நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மேம். எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் புக்கு கிடைக்கிற பாருங்க மேம். ஒரு ஸ்டாஃப் மேம் இருந்துட்டு புக்கு அப்படி கீழே கொட்டுறீங்க. போங்க மேம், எனக்கு மனசு ஒரு மாதிரி வலிக்குது. வெளில போகிறேன். வெளில போயிட்டான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன மேம் ஒரு சால்ட்டு தானே மேம் இப்படிலாம் கேட்குறாங்க. ரூபி, சொல்லுங்க மேம், நீங்கள் என்ன நினச்சிங்க? அவன் சால்ட்டுன்றான். இந்த ஒயிட்ட பார்க்கல உங்களுக்கு ட்ரக்ஸ் நினச்சிட்டிங்களோ? ரூபி, சொல்லுங்க. நல்ல பையனாக இருந்தாவே இப்படி தான் சொல்ல மேம். அவங்க பேரை டேமேஜ் பண்ணுவாங்க. சும்மாவே அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, தயாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ இது வர நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா மேம் கண்டிப்பாக உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணில் வந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம தான் எல்லாம் தப்பாக நினைக்கிறோமா? நமக்கு தான் எல்லாம் தப்பாக தெரியுதா? அவளுக்கு கன்ஃபியூஷன் பார்க்குறனால தான் ஒரு மாதிரி தெரியுதா? அவன் முறைக்கிற மாதிரி பார்த்தாவே எனக்கு அது தயங்கா இருக்கு. அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமா? நம்ம பண்ணது தப்பா ரைட்டா? எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம தான் அடிக்கடி சந்தேகப்படுறோமா? பேதான் இருக்கானா? நம்ம தான் ஒரு பீ மாதிரி பார்க்காம தயாங்க மாதிரி பார்க்குறோமா? கண்ணு ரொம்ப கலங்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் பார்த்துட்டும் போகிறாங்க. ஒரு மாதிரி கோதோட பேசிட்டு நீங்கள் இது அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் போயிருப்பான். உங்களுக்கு புரியுது இப்படி பண்ணல, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் அப்படின்னு. இப்போ எமோஷனலாக பேசிட்டு போகிறான். நான் இப்போ என்ன பண்ணுறது? என் கடவுளே, இதுக்கு அவனை பார்க்கல ஒரு சண்டை கொடுக்குற. எதுக்கு?